நடிகர் சிவகார்த்திகேயனோட அப்கமிங்கான மூவிஸ்லாம் என்னென்ன இப்போதைக்கு எதெல்லாம் அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மூவிஸ்லாம் அவர் நடித்து முடிச்சிருக்காருன்றதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயனோட 20வது மூவி பிரின்ஸ் மூவி தீபாவளி 2022 இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கு டைரக்டர் அனுதீப்போட டைரக்ஷனில் தமனோட மியூசிக்கில் தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவியை தயாராகி அடுத்ததான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்ஸ் எப்போ வேணால் அஃபிஷியலாக எதிர்பார்க்கலாம். பிரின்ஸ் படத்தோட ஷூட்டிங்ஸ் அஃபிஷியலாக ரேப்டுன்ற அஃபிஷியல் அப்டேட்ஸ் இது வரைக்கும் வெளியாகலை. சிவகார்த்திகேயனோட 22வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாவீரன் அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் பிரின்ஸ் படத்தோட டப்பிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பிரின்ஸ் படம் தீபாவளி 2022 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட நடித்து முடிச்சு ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க மூவி அயலன் படத்தை இன்று நேற்று நாளை படத்தை இயக்கிய டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அயலான் படத்துக்கு தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த A2 ரிலீஸ் ஆகிறதா வாய்ப்பு இருந்தது. பட் ஆனால் இந்த A2 தீபாவளிக்கு பிரின்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுனால 2023 அயலான் படத்தை ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான மூவியில் ஒன்று ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி முதல் முறையாக பேர் ஆகிறாங்க. ரங்கூன் படத்தை இயக்கிய டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் சோனி பிக்சர்ஸ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் 2023 நடிக்கிறதா இருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்கமிங்கான மூவியில் ஒன்று மண்டேலா படத்தை இயக்கிய டைரக்டர் மடோனி அஸ்வினோட இயக்கத்தில் மாவீரன்ற டைட்டிலில் நடிக்க இருக்கிறதா ரீசெண்டாக அஃபிஷியல் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சிவகார்த்திகேயனோட அப்கமிங்கான லைனப்ஸில் இதுவும் இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ கரண்ட்லி பிரின்ஸ் படத்தோட கம்ப்ளீட்டான டப்பிங் மற்றும் ப்ரொமோஷன்லாம் முடிச்சிட்டாருன்னா மாவீரன் படத்தில் நடிப்பாருன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாவீரன் படம் அஃபிஷியலாக 2023 சம்மர் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய லைனப்ஸில் அப்கமிங்காக ஒன்று வெங்கட் பிரபு அவர்கள் இயக்க இருக்காரு. இதுக்கு AGS என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வெளியாகுதுன்னு. இதெல்லாம் இப்போதைக்கு சிவகார்த்திகேயனோட அப்கமிங்கான லைனப்ஸ். சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ், அயலன், மாவீரன், ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கம் மற்றும் வெங்கட் பிரபுவோட இயக்கம் இந்த படத்துலலாம் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்கமிங்கான லைனப்ஸில் நடிக்கிறதா இருக்காரு. இதில் எந்த படத்துக்கு நீங்கள் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு படத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.